தெரிந்த திருக்குறளுக்கு தெரியாத விளக்கம். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரியவர் சிறியவர்னு ரெண்டாக பிரிக்கிறார் மனித பிறப்பை. இது துறவுரையில் வரும். அதாவது செயற்க அரிய செயல்களை செய்பவர் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அதாவது பெரியவர் என்றால் என்ன, சிறியவர் என்றால் என்ன, யாரை பெரிய மனிதன் என்கிறார்கள்? அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி 8 வகை யோக பயிற்சியை செய்வார்கள் துறவிகள். கடைசியில் சமாதின்னு முடியும். அதாவது இறைவனோடு சமநிலை அடைதல். புரியுங்களா? இந்த சமாதி நிலையில் இன்றைக்கி எல்லாரும் கோயிலுக்கு போய் சித்தர்கள் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றோம். சித்தர் கோயிலெலாம் போய் சாமி கும்பிட்றோம். ஏன் அவர்களை கும்பிட்றோம்னா, உயிர் உள்ளே தான் இருக்கும், உடம்பை விட்டு கலராது. ஆனால் இந்த யோக பயிற்சி, இன்றைக்கெல்லாம் யோக பயிற்சின்னு சொல்லிட்டு டயபெட்டிஸ் வராது, புரியுங்களா, சுகர் இருக்காது, 100 வருஷத்துக்கு வாழலாம் அப்படின்றதெல்லாம் போய் சொல்லிட்டு யோகா பயிற்சின்னு சொல்கிறாங்க. யோகா பயிற்சி என்பது யோகம் அடைவதற்காக, இறைவனோடு கலப்பதற்காக. அவ்வாறு கலந்த சித்தர்களும் இருக்கிறார்கள். அதனால தான் கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்றோம். இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், சமாதி போன்ற நிலைகள் இருக்கிறதே, இதை சாதாரண மனிதனால் செய்ய முடியாது. நம்மளால் ஒரு கப்பு காப்பியை கூட விட முடியாது. சாயந்தரம் ஆனால் காப்பி, விடிஞ்சா தூங்கி வச்சா காப்பி குடிச்சு தான் ஆகணும். இப்படி இருக்கும்போது தனக்கு உள்ள பற்றுகள், இந்த மெய்வாய் கண்காது ஆகிய பற்றுகளை எல்லாம் துறந்து தியான நிலையை அடைவார்கள். அதனால தான் 18 சித்தர்கள் தமிழ்நாட்டில், இன்னும் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அவர்களெல்லாம் இறைவனே எண்ணமாக கொண்டு வாழ்பவர்கள், இறைவனோடு கலப்பதற்காக முயற்சி செய்வார்கள். அதுதான் இந்த யோகா பயிற்சி. இது பதஞ்சலி என்ற முனிவர் எழுதிய புத்தகத்தில் அந்த யோகா பயிற்சி. இதெல்லாம் செஞ்சு இறைவனை அடையவன் பெரியவர். சிறியவர் செயற்கரிய செயலான இந்த மாதிரி செயலெல்லாம் மனிதனால் செய்ய முடியாது, சராசரி மனிதனாக செய்ய முடியாது. இவன் என்ன செய்வான்னா, மெய்வாய் கண்காது ஆகிய மூக்கு ஆகிய அறிவு கருவினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருப்பான். காசு பணம் வேணும், காரு வேணும், பங்களா வேணும், நல்ல சாப்பாடு வேணும், நல்லா சுற்றி பார்க்கணும், இதெல்லாம் சாதாரண மனிதன் செய்கிற வேலை. அதனால தான் வள்ளுவர் 2ஆக பிரிக்கிறார், சிறியார் பெரியார்னு. செயற்கரிய செயல்களை செய்பவர் பெரியார், செயற்க அரிய செயல்களை செய்யாதார் சிறியார். இதுதான் இந்த